அவர் இன்னும் கையவே திறக்கவில்லையே. நம்முடைய விஜய் கையை மூடிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுது திறப்பார் என்றால் நாள் குறித்து வைத்திருக்கிறார். மாநாட்டின் போது நான் திறக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கொடியில் எந்த நிறம் இருந்தால் என்ன, எந்த நிறம் இல்லாவிட்டால் என்ன. முதன்மையானது உங்களுடைய செயல்பாடுகள் தான். நீங்கள் அறிவிக்கப் போகின்ற கொள்கைகள் தான். யாருக்கு பரிந்து பேசப் போகிறீர்கள், யாரை எதிர்க்கப் போகிறீர்கள், எதை தகர்க்கப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய அரசியலின் வெற்றி தோல்விகள். சிவாஜி நல்ல மனிதர். அவர் தோற்று போனார். அவர் என்ன பேசுகிறவர் சொல்வார், என் சொத்தெல்லாம் போச்சு, என் சொந்த ஊரில் தோக்கடிச்சு விட்டாங்க. அவர் புலமுறை பார்த்தா இத்த பெரிய ஆள், மலை மாதிரி ஆள் கலங்கி போகிறாரே என்று நமக்கு தோன்றும். ஆகவே எப்படி அரசியல் நடத்தக்கூடாது என்றால் சிவாஜி மாதிரி நடத்தக்கூடாது. எப்படி அரசியல் நடத்த வேண்டும் என்றால் எம்ஜிஆர் மாதிரி நடத்த வேண்டும். தம்பி தான் முடிவு செய்ய வேண்டும். தம்பி தான் அவருடைய வருகை வழி தொலை தெரிய போகிறது. சீமான் வில் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சீன். ஏன்னா அந்த இளைஞர்கள் பூரா இந்த பக்கம் வந்து விடுவார்கள். பிறகு ஒன்றும் இருக்காது. கூட்டு வைப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரோட அந்த கட்சி. ஆனால் இவரோடு அவர் கூட்டி சேர்ந்தால் விஜய் கண்டிப்பாக பெரிய தோல்விக்கு உள்ளாவார். ஏனென்றால் ஒரு 20% மக்கள் இவருக்கு எதிர்ப்பு. ஆக முடியாது என்று சொல்கிறார். இது என்ன பெரிய காரியமா? உனக்கு முதலமைச்சராக வேண்டும், அவ்வளோதானே. என்னிடம் வா, நாம் 2 பேரும் சேருவோம், உன்னை நான் முதலமைச்சராக்குவேன். இதை விட எளிய வழி ஏதாவது இருக்கிறதா? இந்த கூட்டணி அரசியலை கண்டுபிடித்து கொடுத்ததே திருமாவளவன். இதெல்லாம் எப்பொழுதும் ஒரே பேச்சு தான் பேசுகிறார். அது தேர் ஷுட் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு இடைஞ்சல் இருக்கிறது, பேச முடியாது. ஏன் நீங்கள் தலைமை கொடுக்கிறீர்கள், ஏன் ஒத்துழைக்கிறீர்கள் என்பதற்கு இவர் சொல்லுகின்ற அமைவு அது ஜஸ்டிஃபிகேஷன். தேவ உலகத்திலிருந்து இறங்கி வந்த அரசா, பிழையே செய்யாத அரசா, இவர்களை எப்படி விமர்சிப்பது? வேங்க வேலை பற்றி நீ பேச முடியாத நிலையை அடைந்திருக்கிறாய், புரிய வேண்டாமா? எல்லாவற்றிலும் ஒன்றுமே பேச முடியாது. எங்களுக்கு இப்போ நிதி கேட்டால் ஒதுக்குவதில்லை என்று ஆய்வு என்று புதியாய் குதித்து விட்டேன். நான் கவர்னர் மாளிகைக்குள் காலை வைக்க மாட்டேன். இப்பொழுது என்ன அங்கே போய் டீ குடித்து கொண்டு தோளோடு தோல் உரசி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். வரிசையாக தண்டிக்கப்படுவதற்கு மந்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள். ஆகவே எல்லாரும் புழல் சிறைக்கு போய்விட்டால் யாரை வைத்து கொண்டு நாடாள்வது? கடைசியில் நம்மையும் கொண்டு போய் வைத்து விடுவார்களே என்கின்ற அச்சம் ஸ்டாலினுக்கு விட்டது. சிறையில் இருந்தால் ஒன்றும் நடக்காதே என்பதுதான் திமுகவினுடைய நிகழ்கால அரசியல். ஆகவே இனிமேல் பிஜேபியை உரசி அவர்கள் போகவே மாட்டார்கள். டிஎன்எஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான மதிப்பிற்குரிய திரு பல கருப்பையா. வணக்கம் ஐயா. தமிழக அரசியல ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். விஜய் வந்துட்டு தான் கொடியை வந்துட்டு அறிவிச்சிருக்காருங்க, மஞ்சள் சிகப்பு நிறத்திலையும். நடுவில் வாகை மலர்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல 2 போர் யானைகள். எப்படி பாக்குறீங்க? இல்லை, வாகை மலர் என்பது சங்க இலக்கிய போகுது. பழைய காலத்தில் தான் வெற்றி பெற்று வந்தவன் என்று சொல்லாமல் வாகை சூடி வந்தான் என்பார்கள். வாகை என்பது ஒரு மலர். அந்த மலர் வெற்றி பெற்றவன் மட்டும்தான் சூட முடியும் என்பது பண்டைய மரபு. அதனால் வெற்றி பெற்றவன் வாகை மலர் சூடுவான், தோல்வி அடைந்தவன் சூட மாட்டான். அதனால் இந்த வாகை மலர் என்கின்ற அழகிய ஒரு மலர், சங்ககால மலர், வெற்றியை குறிக்கின்ற மலர் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது கண்டறிந்து அதில் செறியிருக்கிறார்கள் என்பது நல்லது தான். அது யானை பருமை காரணமாக மதிப்புக்குரிய பெரிய விலங்கு வந்து பாருங்க. வேறு எந்த விலங்கு வந்தாலும் பிள்ளைய வெளியே வராது. யானை போகிறது என்று சொன்னால் வெளியே வந்து பார்ப்போம். நாமுமே ஒவ்வொரு நாளும் பார்த்த மலையை திரும்ப பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் பார்த்த யானையை திரும்ப பார்ப்போம். ஏனென்றால் இவையெல்லாம் பருமை காரணமாகவும் பெரிய அளவு காரணமாகவும் சிறப்புக்குரியவை. நல்ல விலங்கு தான். சிகப்பு மஞ்சள் இதை மையப்படுத்தி அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஏதாவது ஒரு நிறம், அவ்வளோதான். நாங்கள் கூட 6 நிறங்கள் கலர் கொண்ட ஒரு ஸ்டார்கள்லாம் இருக்கு, நட்சத்திரங்கள் போன்றது. அது தெரியவில்லை எனக்கு. இது 2 ரொம்ப சிறப்பானது. வாகை மலரும் யானையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுவும் அப்படி தும்பக்கியை தூக்கி கொண்டு இருப்பது அழகாக இருக்கிறது. அவை 2 பெருமைக்குரியவை, தமிழனோடு சார்புடைய விலங்குகள். அவ்வளோதான். மற்றவற்றை எந்த நிறமாக இருந்தாலும் எல்லா நிறத்துக்கும் ஒரு கருத்து சொல்லுவார். இந்த கொடியில இருக்கக்கூடிய அந்த வாகை மலர் இல்லை, அது வெள்ளை கலர்ல தான் இருக்கும் வாகை மலர். இது வாகை மலர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படிதான் இல்லையா? அது தெரியாது. நானும் வாகை மலரை பார்த்ததில்லை, கேட்டிருக்கிறேனே தவிர பார்த்ததில்லை. ஓகே. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக கட்சியின் பாடல் வெளியில வந்திருக்கு இல்லைங்களா? கட்சியின் பாடல் வெளியில வந்திருக்கு இல்லைங்களா? எப்படி பாக்குறீங்க? அந்த போர் மையப்படுத்தி எடுத்திருக்கிற பாடலா இருக்கட்டும், அந்த வரிகளா இருக்கட்டும், எப்படி பாருங்க? ஆனால் நான் எல்லாரிடமும் சொன்னேன், உங்களிடமும் சொல்லுகிறேன், அந்த பாட்டு எனக்கு புரியவில்லை. உலகத்திலேயே
ஒரு பாட்டு வெளிவருகிறது என்றால் அந்த பாட்டு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்துகின்ற பாட்டாக இருக்கணும். எனக்கு பாட்டு என்பது இயக்க பாடல்கள் என்பது எப்படி இருக்கும் என்றால், அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமை திராவிடர் உடமேடா என்பது போல பாடல்களைத்தான் நான் ரொம்ப விறுவிறுப்பூட்டத்தக்கவை. இது ஒரு ஏதோ ஒன்றை, அந்த வார்த்தையே எனக்கு விளங்கவில்லை, அந்த பாடலையே என்னால் பின்பற்ற முடியவில்லை. ஆகவே எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார், வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்று சொன்னால் ஏற்படுகின்ற எழுச்சி இது போன்ற பாடல்கள் ஏற்பட வேண்டும். என்றைக்கும் திரும்ப 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 அது பாடப்பட வேண்டும். பாடப்படுகின்ற போதெல்லாம் கருத்து ஏற வேண்டும். யார் அவருக்கு யோசனை சொன்னார்கள், யார் எழுதினார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பாட்டு முதல்ல எனக்கு புரியவே இல்லை. இல்லை, இந்த பாடல் முழுமையாக பார்த்தீங்களாங்கய்யா? அதில் ஒரு இடத்துல வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஒரு படம் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதனால் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரு, அதிமுகவுக்கு கூட்டணி அமைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படைகிறது எப்படி பார்க்குறீங்க? அது தெரியவில்லை. அவர் 2 பேரும் அமைத்தால் அது ரொம்ப பெரிய கூட்டணியாகத்தான் இருக்கு. எனக்கு தெரியாது அவர்களுடைய பார்வை என்ன, போக்கு என்ன. அவர் இன்னும் கையவே திறக்கவில்லையே. நம்முடைய விஜய் கையை மூடிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுது திறப்பார் என்றால் நாள் குறித்து வைத்திருக்கிறார். மாநாட்டின் போது நான் திறக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மாநாடு வரையிலும் அவருடைய போக்கு என்ன, கட்சியினுடைய கொள்கைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள காத்திருக்க வேண்டியது கட்டாயமாகிறது. உறுதிமொழி ஏற்கும் போது கூட பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கை வந்து கடைபிடிக்கும். அது நல்ல கொள்கை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவனுடைய வாசகத்தையே, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ரொம்ப அரிய கருத்து. அதை திருக்குறளிலிருந்து எடுத்து கட்சி கொள்கையாக வைத்திருப்பது என்பது ரொம்ப பாராட்டத்தக்கது. அதை அவ்வளோதான். வேறு என்ன மற்றவை என்றும் தெரியவில்லை எனக்கு. வேறு என்ன இருக்குது? இல்லை, இவருக்கான அந்த இப்போ அரசியலில் வந்திருக்காரு, உதயநிதி அவர்கள்ட்ட கேட்டால் எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரியலன்னா அவர் கண்ணை மூடி கொண்டிருப்பார். அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிக்கிறாரு. அப்படி இருந்தால் சந்தோஷம். என்ன வாழ்த்து, என்ன வாழ்த்து? தெரியவே தெரியாதான் வாழ்த்து சொல்லுகிறாராம். தெரியாததற்கெல்லாம் எதற்கு வாழ்த்து சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு காலையில் நான் ரொம்ப தொலைக்காட்சி பார்க்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை. ஆனாலும் கூட இவருடைய கொடியேற்ற நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று நானும் சரியான நேரத்துக்கு திறந்து வைத்திருந்தேன். இந்த நேரம் பார்த்து இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சி சிறப்பு பெற்று விடக்கூடாது, கவனத்துக்கு வந்து விடக்கூடாது என்று மந்திரி சபை மாற்றம் என்பதை காலையிலேயே இவர்கள் வெளியிட்டார்கள். அது முதல்வர் வந்துட்டு வெளிநாடு போக இருக்கிறார், அதனால் இல்லை, அதெல்லாம் போக இருக்கிறார். அது நாளைக்கு கூட வெளியிடலாம். இன்றைக்கு விஜய் கட்சியினுடைய கொடியேற்றம் குறித்து மக்கள் அறிவதை விட இந்த மந்திரி சபை மாற்றம் பரபரப்பை ஊட்டும், மக்களுடைய கவனம் தன் பக்கம் திரும்பும், அதனால் விஜயினுடைய பெருமை அழுந்தும் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்த்தார்கள். இவர்கள் வெளியிட்டார்கள். அவருடைய கட்சி டிவிகள் எப்படி நடந்து கொண்டன என்று எனக்கு தெரியாது. நான் மற்ற எல்லா தொலைக்காட்சிகளையும் மாறி மாறி வைத்து பார்த்தேன். எல்லாரும் கீழே எத்தனையோண்டு போடுகிறான், மந்திரி சபை மாற்றம், 2 பேருக்கு பதவி போகும், 4 பேருக்கு வரும் என்று எதையோ போட்டு கொண்டிருக்கிறானே தவிர இவையெல்லாம் மேலே 3/4 தொலைக்காட்சி பெட்டியின் அளவுக்கு விஜய் செய்தி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீ நினைத்தாய் நீ முன்னணியில் நிற்போம், அந்த விஜயின் கொடியேற்றம் அடிவரிக்கு வந்து விடும் என்று நினைத்தாய். ஆனால் நீ தான் அடிவரிக்கு வந்தாய். அவர்கள் முன்னணியில் இருந்தார்கள் என்றால் எதிர்பார்ப்பு என்பது அதற்குத்தான் இருக்கிறது என்று ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. திராவிட கட்சிகள் அந்த கருப்பு கொடியை வந்துட்டு பயன்படுத்தாம மஞ்சள் சிகப்பு அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நிறம், அவ்வளோதானே. எனக்கு கொடியெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர், அவ்வளோதானே தவிர எனக்கு பெரிய கொடிக்கெல்லாம் உரிய முக்கியத்துவம். நாடு என்பது தேசிய கொடி இல்லை, அது ஒரு அடையாளம், அவ்வளோதானே தவிர கடவுள் என்பவர் லிங்கத்தில் இருக்கிறார், அது ஒரு அடையாளம். அதுபோல் இது ஒரு அடையாளம் தான். அதனால் எனக்கு அந்த நிறங்களை பற்றியோ அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு, மக்களின் நம்பிக்கைக்குரிய கொள்கைகளை முன்வைத்து நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக போராடினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த கொடியில் எந்த நிறம் இருந்தால் என்ன, எந்த நிறம் இல்லாவிட்டால் என்ன, இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர், அவ்வளவுதானே தவிர முதன்மையானது உங்களுடைய செயல்பாடுகள் தான், நீங்கள் அறிவிக்கப் போகின்ற கொள்கைகள் தான். யாருக்கு பரிந்து பேசப் போகிறீர்கள், யாரை எதிர்க்கப் போகிறீர்கள், எதை தகர்க்கப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய அரசியலின் வெற்றி தோல்விகள். இந்த கொடி சார்ந்தவை அல்ல, அது ஏதோ ஒரு அடையாளம், அதுவும் இருந்துட்டு போகுது. இல்லை, என்று அறிவித்ததை பொறுத்தவரை யாருக்கு எதிராக செயல்படுவார் நினைக்கிறீங்க? யாருக்கு எதிராக செயல்படுவார் என்று இன்றைக்கு அவர் தெளிவாக அறிவிக்கவில்லை. ஆனாலும் திமுகவுக்கு எதிராகவும் செயல்படுவார் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் திமுக அகற்றப்படக்கூடாது என்று சொன்னால் இவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. ஒரு பெருந்தீமை அகற்றப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அவர் அரசியலுக்கே வருகிறார். சினிமாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா படம் எப்படி அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாரோ, அதாவது ட்ரைலர், ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றாக இந்த கட்சி சம்பந்தமாக அரசியலையும் அந்த மாதிரி ஈடுபடுத்தி வராரு. எப்படி பார்க்குறீங்க? பை பர்த் இஸ் எ சினிமா மேன். அதனால
அப்படிப்பட்ட பழக்கங்கள் அவருக்கு இருக்கிறது. இப்பொழுது நான் சினிமாவிலும் இருந்திருக்கிறேன், படங்கள் எடுத்திருக்கிறேன், ஏதோ இருக்கிறது, தொடர்புகள் இருக்கிறது என்றாலும் எனக்கு முதல் இயல்பு என்பது அரசியல்வாதியின் இயல்பாகத்தான் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கின்றவனை எப்படி பேசுவான் என்றுதான். அவர் உண்மையிலே ஒரு முதல் தரமான சினிமா மனிதர், பெரிய ஹீரோ. அதனால் அப்படி சஸ்பென்ஸ் கொடுத்து உங்களை எதிர்பார்க்க வைத்து எந்த இன்டர்வெல்லிலாவது விறுவிறுப்பு இல்லாமல் இன்டர்வெல்லை முடிக்கிறார்களா? நீங்கள் ஒன்றுக்கு இருக்க போகிற போது பாதி மூத்திரத்தோடு வர வேண்டும், அப்படி வைப்பான் அந்த சஸ்பென்ஸை. அந்த படம் தான் வெற்றி வரும். அது மாதிரி அவர் சஸ்பென்ஸ் அவருக்கு தெரிகிறது, வைக்கிறார். நம்ம நீ என்ன பெரிய கிழிக்க போகிற, இதுக்கு ஒவ்வொரு மாதம் இடைவெளி சொல்லையா அவங்களுக்கு கருத்து என்ன நம்மை கேட்பார்கள், அவரை கேட்க மாட்டார். ஓகே, விஜய் அவர்களுக்கு நீங்கள் தான் சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப வெட்டியாக பரப்பப்படுகின்ற ஒரு பொய் செய்தி. அவரும் நானும் நல்ல நண்பர்கள் தான், ஆனால் அதெல்லாம் வேறு. ஆனால் இப்பொழுது நான் அவரை பார்த்து ஒரு காலமாகிவிட்டது. எனக்கு அவர் என்ன நினைக்கிறார், பேசுகிறார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அவருக்கு என்ன பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, என்ன இல்லை. அவருக்கு யோசனை சொல்வதற்கு என்னை போல 100 மடங்கு சிறந்த மனிதர்கள், ப்ரொஃபஷனல்ஸ் வில் கம் டு ஹிஸ் ரெஸ்கியூ. என்ன அது என்ன அவரால் எனக்கு யோசனை சொல்ல வா என்றால், என்ன நீ என்ன 10 ரூபாயான்னு பயில் வைத்திருக்கிறாய், என்ன எதற்கு கூப்பிடுகிறாய் என்று கேட்பான். அவரை கேட்பானா? அதனால் அவருக்கு யோசனை சொல்ல நாட்டிலே மிகச்சிறந்த அறிவுடையவர்கள் வருவார்கள், யோசனைகள் சொல்வார்கள், செயல்படுவார்கள், எல்லாம் நடக்கும். எல்லாம் இருக்கிறது. பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, கேரிஷ்மா இருக்கிறது, கவர்ச்சி எல்லாம். இல்லை, ஒன்றாக அரசியல் சம்பந்தமான படங்களை நடித்திருந்தீங்க, அதன் அடிப்படையில் பேசப்படுகிறதா? நம்மெல்லாம் குறைச்ச, அதெல்லாம் அவருக்கு ஆள் நிறைய இருக்கும். இப்போ இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களின் அப்பா அம்மா கலந்துக்கிட்டாங்க சார். அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க மனைவிகள், அவங்க பிள்ளைகள் யாரும் கலந்துக்கலையே. இது ஒரு தனிப்பட்ட பேசும் பொருள். அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் தான் ஒவ்வொரு டிவியிலும் இதை கேட்கிறார்கள். எனக்கு அதெல்லாம் தெரியவில்லை. எனக்கு அவருடைய துணைவியாரையும் தெரியாது, மக்களையும் தெரியாது, அவருடைய குடும்பத்தோடு எனக்கு எந்த பழக்கம், இவரோடு மட்டும்தான் பழக்கம். அது என்ன, அவர்கள் எல்லாரையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்படி ஏதாவது இருக்கலாமே தவிர இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வது? அவர்கள் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? இவர் மக்களுக்கு தொண்டு செய்ய போகிறார், கொள்கைகளை அறிவிப்பதற்கு நம்மளை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறதே தவிர இவையெல்லாம் பேசுபொருள் இல்லை. ஓகேங்க. இப்போது எம்ஜிஆர் தொடங்கி பலர் வந்துட்டு சினிமாவுக்குள்ள அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. சினிமா வாழ்க்கையில இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. எப்படிங்க விஜய்க்கு எப்படி இருக்கும் ஒரு பிரதிபலிப்பாக? ஆனால் எம்ஜிஆரை பின்பற்றி விஜய் நடந்தால் அது சரியான முன்னுதாரணத்தை பின்பற்றி நடப்பதாகத்தான் பொருள். ஏனென்றால் எம்ஜிஆர் ரொம்ப வலுவாக ஒரே ஒரு குறி, கருணாநிதியை ஒழிப்பது. ஏனென்றால் கருணாநிதி தடம் புரண்டு விட்டார். வெறுமனே ஒழிக்க முடியாது. எம்ஜிஆருக்கு கருணாநிதியை பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதை இதெல்லாம் பேச முடியாது. வந்து பேசுகிறார் பாருங்கள் எம்ஜிஆர். என்னுடைய வீட்டு ராமாவரம் தோட்டத்து வாசலில் நின்றவன் ஒரு தனி பீடி வாங்கி குடிக்க முடியாமல் தரையில் கிடக்கிற ஒட்டு பீடியை எடுத்து 2 சுண்டு சுண்டி விட்டு தரையிலே போட்டவன் இன்றைக்கு 3 மாடி கட்டிடத்தை திமுகவிலே ஆட்சியில் இருக்கின்ற போது கட்டியிருக்கிறான் என்றால் இந்த பணம் எப்படி வந்தது? இவர்கள் அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்று அவர் கேட்டது இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னுடைய மூளையில் அப்படி பதிந்திருக்கிறது. என்ன அப்படி பேச வேண்டும்? அடி தீய சக்தி என்று சொன்னார். தூள் கிளப்பி விட்டார். வந்தார், வென்றார். திண்டுக்கல்லிலே வென்றார், பிறகு நடந்த தேர்தலிலே வென்றார். கருணாநிதியை வெளியே தூக்கி போட்டார். 14 ஆண்டு காலம் வனவாசம் போனார் கருணாநிதி. அப்படி இருக்க வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் தோற்றதே இல்லை எம்ஜிஆர். 12.5 ஆண்டுகளோ என்னவோ அவர் இருந்திருக்கிறார். 12.5 ஆண்டுகளிலும் தோற்றதில்லை. 14 ஆண்டுகளுக்கு பிறகு 89 தான் ஆட்சிக்கு வருகிறார். எம்ஜிஆர் போன பிறகு தான் இவருக்கு ஆட்சியை பற்றியே சிந்திக்க முடிந்தது. அதுவும் அந்த கட்சி ஜானகி, ஜெயலலிதா என்று வேறுபட்டு விட்ட காரணத்தினாலே அந்த நிலையை அடைய முடிந்தது. ஆகவே அது மாதிரி அரசியலை விஜய் பின்பற்றுவது என்பது பாராட்டத்தக்கது தான், பின்பற்றத்தக்கது தான் அரசியல், எம்ஜிஆருடைய அரசியல். இல்லை, அதன் பிறகு வந்தவர்களுடைய நிலைப்பாடு நாமளும் பார்த்துருக்கோம். அது ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அதற்கப்புறம் அவர்களுடைய நிலைப்பாடு இப்பயும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படின்ற போக்குல விஜய் அவர்களும் இருப்பார்களாங்க. யாருடைய போக்கு? இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்தார், எப்படி இருந்தாருன்றது தெரியும். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் வந்தார், எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கு? இல்லை, அவர் பெரிய சினிமாவுக்குள்ளேயே ரொம்ப தீவிரமாக போய்விட்டார். அதனால் அது நமக்கு எம்ஜிஆர் எத்தனையோ பேர் வந்தார்கள். சிவாஜி கணேசன் வந்தால் தோற்றார். நான் சிவாஜியோடு பேசிக்கின்றது எய்த்தா 4 வீடு தள்ளி அலுவலகம் கூப்பிட்டு விடுவார். இப்போ கருப்பியாக கூட்டின்னு வாங்கிட்டு நான் போய் ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நல்லவர் சிவாஜி, பெரிய நடிகர், பணத்தில் அழுத்தமானவர், எதுவும் சடிசாக கொடுத்து விட மாட்டார்.
அது எம்ஜிஆர் அதுக்கு நேர்மாறு, அது வேறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சிவாஜி நல்ல மனிதர். அவர் தோற்று போனார். அவர் என்ன பேசுகிறவங்க சொல்லுவார், என் சொத்தெல்லாம் போச்சு, என் சொந்த ஊர்லேயே தோக்கடிச்சு விட்டாங்க. அவர் புலமுறை பார்த்தா இத்தனை பெரிய ஆள், மலை மாதிரி ஆள் கலங்கி போகிறாரே என்று நமக்கு தோன்றும். ஆகவே எப்படி அரசியல் நடத்தக்கூடாது என்றால் சிவாஜி மாதிரி நடத்தக்கூடாது, எப்படி அரசியல் நடத்த வேண்டும் என்றால் எம்ஜிஆர் மாதிரி நடத்த வேண்டும், அவ்வளோதான். மற்றவர்கள் எல்லாரும் வந்து போய்விட்டார்கள். அதெல்லாம் ஒரு காட்சியில் நடிக்கின்ற ஓரங்க நாடக நடிகர்கள். இல்லை அது போல விஜய் அவர்களும் நாளைக்கு முடியும் மாற்றுவார்களா அப்படின்னு கேட்க வராங்க. எப்படி இவர் செல்வாக்கு வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் தர நடிகராக இருக்கிறார். ஒரு 140 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குவது என்பது எவ்வளவு பெரிய செய்தி. ஒரு நாளைக்கு 40 கால் ஷீட் கொடுக்குறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நானாங்கு 16, ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம். காலையில் எழுந்து கேமரா முன்னால் நின்று 8 மணி நேரம் கழித்து ஒப்பனையை கழித்து விட்டு வருகின்ற போது 4 கோடி என்றார். அது எவ்வளவு பெரிய பணம். வைத்து கொண்டு தான் கட்சி நடத்த முடியும். இன்னொருவனை எதிர்பார்க்காமல் நடத்தலாம். யாரிடம் போய் தொங்க வேண்டாம். என்ன இந்த மாநாடுன்றது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முன்னதாகவே அறிவிச்சிருந்தாரு, திருச்சியில் நடக்கதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரவாண்டியில் இப்போ இது வரைக்கும் இந்த சூழ்நிலை வரைக்கும் அங்கே தான் நடத்த போகிறதா இருக்குது. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து அமைச்சர் தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வருது அப்படின்னு சொல்லி தகவல்லாம் பேசப்பட்டு எல்லா இடத்துலையும் அழுத்தம் வந்து விக்ரவாண்டிக்கு வந்து விட்டார்கள். அது முடிவாகி விட்டது என்று தான் நான் அறிகிறேன். அழுத்தம் ஏங்க கொடுக்குறாங்க? அழுத்தம் இவர் ஒரு பெரிய சக்தியாக வருகிறார். பின்பற்றுவோர் கூட்டம் பெரிதாக இருக்கிறது. இவரிடம் பணமும் இருக்கிறது. கருப்பையாவுக்கு பின்பற்றுவோர் கூட்டமும் இல்லை, பணமும் இல்லை. கத்தி கொண்டு கிடக்கட்டும் என்று விடுகிறார். அவர் அப்படி இல்லையே. அவர் கத்துவது என்பது அதிக கணத்தை கொண்டதாக இருக்கும். அவருக்கு பின்பற்றுவோர் கூட்டம் இருக்கிறது, பணமும் இருக்கிறது. தொலைத்து விடுவார் இவர்களை. இவர்களுக்கு ஈக்குவலாக வருகிறார். இவர்களின் மீது இருக்கிற கரை அவர் மீது இல்லை என்கின்ற நிலையிலெல்லாம் அவருடைய அரசியல் உள்ளது. அது என்னை நடத்துவது போல நடத்த முடியாது. ஓகே, விஜய் அவர்கள் குறித்து பேசும்போது சீமான் அவர்கள் குறித்து பேசுவானையா, தம்பிக்காக வாழ்த்து சொல்றேன், தம்பிக்காக ஒரு நடவடிக்கையும் தம்பி தம்பி என்று ஐயோ, இந்த இந்த சங்கராச்சாரியாருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அந்த காலை கழுவி குடிப்பார்களே, அது மாதிரி இருக்கிறது. தாங்க தம்பி தான் முடிவு செய்ய வேண்டும். என்னை சேர்த்துக்கொள்ள தம்பி தான் முடிவு செய்ய. நீ முடிவு அட்பார் இந்த அவர் உனக்கு அந்த உரிமை இருக்குது, எனக்கு அந்த உரிமை இருக்குது. நான் சேருவதற்கு இசைகிறேன், நீ இசைகிறது என்றால் பார்ப்போம், இல்லை என்றால் விடு என்று பேச வேண்டிய தம்பி தான் முடிவு செய்ய வேண்டும். தம்பி தான் அவருடைய வருகை வரை தொலை தெரிய போகிறது. சீமான் வில் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சீன். ஏன்னா அந்த இளைஞர்கள் பூரா இந்த பக்கம் வந்து விடுவார்கள். பிறகு ஒன்றும் இருக்காது. இவருக்கு எப்படி வந்தது? இந்த தமிழ்நாட்டில் ஒரு 15% மக்கள் 2 கட்சிக்கும் ஓட்டு போடுவதில்லைன்னு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 10% விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டார்கள். விஜயகாந்த் போனதுக்கு பிறகு இந்த சீமானுக்கு போடுவார்கள். இப்பொழுது விஜய் வந்து விட்டால் பிறகு இதை விட்டு அந்த கூட்டம் அந்த பக்கம் போய்விடும். அப்புறம் இவர் சைபர் ஆகிவிடுவார். சைபர் ஆகிவிட்டால் பணம் புழங்காது. ரொம்ப முக்கியமானது அதுதானே. இப்போ என்ன ஆட்சிக்கு வந்தால் அவர் வசதியாக இருக்கிறார். அதனால் அதெல்லாம் சரிதான். இல்லை, இருவரும் கூட்டு வைப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரோட அந்த கட்சி. ஆனால் இவரோடு அவர் கூட்டி சேர்ந்தால் விஜய் கண்டிப்பாக பெரிய தோல்விக்கு உள்ளாவார். ஏனென்றால் ஒரு 20% மக்கள் இவருக்கு எதிர்ப்பு. 2 பேருடைய கொள்கையும் ஒன்றா இருக்க மாதிரி தானே இருக்குது. சீமானவர்களும் அனைத்து தமிழர்களும் என்ன தமிழர்கள்னு சும்மா வாயால் பேசுகிறார். தமிழர்கள் அவன் தமிழன் இல்லை, இவன் தமிழன் இல்லை, நாயுடு இல்லை, ரெட்டியார் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, இவனோட எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? இவருக்கு 20% மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது. இவர் தமிழன் இல்லை என்று சொல்லி வைத்திரு. அப்படி சொன்னால் தான் இவன் 10 பேர் பின்னாடி இருப்பான் என்று இவர் நினைக்கிறார். இவர் என்றைக்கு ஆட்சிக்கு வரப்போகின்றவர் இல்லை. 1 கோடி மக்களை புறக்கணித்து விட்டு எவனும் ஆட்சிக்கு வர முடியாது. இவருக்கு நோக்கம் அது இல்லை. ஒரு 6%, 5%, 8% ஓட்டுக்களை வைத்து கொண்டே இவர் வாழ்கிற வாழ்க்கை சீமான் என்றால் சீமான் தான். சீமானுக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறார். அப்படி கருதி சீமான் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இவரோடு சேர்ந்தால் அவரும் கோய்ந்தாக வேண்டியதான். இது உன்னோட நான் சேர்ந்து நான் கேட்டேன், என்ன இவரோடு சேர்வதனால் அவர் கெடுவார். நல்லது நடக்க வேண்டும். 8% இல்லை, 1% நமக்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் ஒருவனை சேர்த்துக்கொள்ளலாம். லாபம் கிடைக்கவே கிடைக்காது, நட்டம் மட்டும் தவறாமல் வரும் என்றால் சேர்த்துக்கொள்ளுகின்றவன் அறிவுடையவனாக இருப்பானா என்ன? ஆகவே அது முதலில் புரிய வேண்டும் அவருக்கு. இல்லை, விஜய் வந்தால் இப்போ சீமானுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுன்ற மாதிரி மற்றவங்களுக்கு யாருக்கு நெருக்கடி ஏற்படும்? இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை திமுக இருக்கட்டும், யாருக்கு நெருக்கடி ஏற்படும் நினைக்கிறீங்க? என்ன விஜய் வருதுனால அவங்களுடைய ஓட்டு வந்து இவர்களை பிரிந்து செல்லும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். திருமாவளவனுடைய ஓட்டு வங்கியே பிரியும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் நிறைய அளவுக்கு விஜயை பின்பற்றுகிறார்கள். ஆகவே அந்த வாக்குகள் ஓயும் என்று சொல்கிறார்கள். சீமான் துடை தெரியப்படுவார் என்று சொல்கிறார்கள். அதுபோல் மீனவர்கள் ஒரு சார்பு இளைஞர்கள்
இவரோடு கைகோத்து நிற்பார் என்று இப்படிலாம் சொல்லுகிறார்கள். எனக்கு ஏதாவது ஒரு தேர்தல் நடக்கின்ற போது தெரிய வரும். ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது தான். வரும் நாட்களில் பார்க்கலாம். இதை தாண்டி இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிரான கருத்துக்களை வந்துட்டு பேசிட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க? தலித் தலைவர் வந்துட்டு இந்த மாநிலத்தில் முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அனுசரித்து தான் அவங்க கூட்டணி. அது திமுகவுக்கு எதிரானது ஒன்றும் இல்லையே. ஆக முடியாது என்று சொன்னால் அதான் ராமதாஸ் சொல்லிவிட்டாரே, நீ என்னிடம் வா, நான் உன்னை ஆக்குகிறேன்னு சொல்லிவிட்டார். போய் ஆக வேண்டியதானே. நான் சொல்லுவது புரிகிறதா இல்லையா? என்னிடம் ஆக முடியாது என்று சொல்கிறார். இது என்ன பெரிய காரியமா? உனக்கு முதலமைச்சர் ஆக வேண்டாம், அவ்வளோதானே. என்னிடம் வா, நாம் 2 பேரும் சேருவோம், உன்னை நான் முதலமைச்சராக்குறேன். இதை விட எளிய வழி ஏதாவது இருக்கிறதா? போய் சேர்ந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆக வேண்டியதானே. இல்லை, அதுதான் சீமான் அவர்கள் கொடுக்குறார். நான் ஆட்சிக்கு வரப்போ தலித் முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் இந்த 20% மக்களும் இவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு இவர் ஆட்சிக்கு வேற வருவாரா? சொல்லி கொண்டிருப்பார், வசதியாக இருப்பார். இவருக்கு கட்சி நடத்துவதே மிகுந்த சௌரியத்தை அளித்திருக்காது. இவர் இருந்த நிலைக்கு இவர் வந்திருக்கின்ற இடம் ரொம்ப ஒரு சீமானுக்குரிய இடத்தை இவர் அடைந்திருக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம் நிறைவேறுகிறது. அவ்வளோதானே தவிர ஆட்சிக்கெல்லாம் இவர்கள் வருவார்கள். இல்லை, எதற்காக வந்துட்டு திருமாவளவன் அந்த மாதிரியான கருத்தை வந்து தெரிவித்தார்? என்ன உளறுகிறார்? நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இந்த சீமான் உலகத்தையும் தாங்க முடியவில்லை. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இப்பொழுது விஜயினுடைய பாடல் வெளிவந்திருக்கிறது. எனக்கு இந்த பாடலே விளங்கவில்லை என்று சொன்னேன். முதல் கருத்து விளங்க வேண்டும், பிறகு அது எழுச்சி ஊட்டுகிறதா இல்லையா என்பது அப்புறம். அது மாதிரி எதிலையும் உண்மையை சொல்லுகிறேன். இந்த கவர்னரும் இந்த சீமானும் உலர்கிற உலர்களுக்கு ஒரு அளவே இல்லை. இல்லை, இந்த நேரத்தில் திருமாவளவன் அந்த மாதிரி கருத்து தெரிவிக்க காரணம் என்னன்னு கேட்குறேன். தனிச்சு செயல்பட ஏதாவது ஒரு நாளும் ப்ரெஸ்ஸில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்கள் கொஞ்சம் எம்பியாக இருக்கிறார்கள். ஆகவே ப்ரெஸ்ஸுக்கு வருவது என்பது இயலக்கூடியது தான். ப்ரெஸ்ஸிலே வருவதற்கு தினம் ஒன்று சொல்ல வேண்டும், ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள். இல்லை, இப்போ சமீபத்தில் நேற்று என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, சகித்து கொண்டு தான் கூட்டணியில் இயங்குகிறோம், 100% கூட்டணி உடன்பாடு இயங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான கருத்துலையும் தெரிவிக்கிறாரு. இது சகித்து கொண்டுதான் கூட்டத்தில் இயங்குகிறோம், 100% கூட்டணியுடன் உடன்பாடு இல்லை. முதல்ல அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. தேர்தலில் கூட்டு என்று ஒன்றுமே கிடையாது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உண்டு. ஆகவே என்னுடைய வாக்கு உனக்கு வரட்டும், உன்னுடைய வாக்கு எனக்கு வரட்டும். நான் ஒரு இடத்தை எனக்கு கொடு, ஒரு இடத்தில் நீ இல்லை. இதுதான் கூட்டணி. கூட்டணி என்றால் அது அலையன்ஸ் என்பதை விட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, அலையன்ஸ் என்றே வைத்துக்கொள். தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வர வேண்டும். இந்த கூட்டணி அரசியலை கண்டுபிடித்து கொடுத்ததே திருமாவளவன். இதெல்லாம் எப்பொழுதும் ஒரே பேச்சு தான் பேசுகிறார். அது தேர் ஷுட் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு இடைஞ்சல் இருக்கிறது, பேச முடியாது. ஏன் நீங்கள் தடவி கொடுக்கிறீர்கள், ஏன் ஒத்துதுகிறீர்கள் என்பதற்கு இவர் சொல்லுகின்ற அமைவு அது ஜஸ்டிஃபிகேஷன். நான் சொல்லுகிறேன், தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வா. இந்த அரசியலை கற்பித்தவர் ராஜாஜி 67. தேர்தலில் அண்ணா ஜெயித்தார், 3 மாதத்தில் வெளியே வந்து விட்டார் ராஜாஜி. வந்து மை ஹனிமூன் இஸ் ஓவர் வித் டிஎம்கே என்று சொல்லிவிட்டார். அது மாதிரி உங்களுடைய ஹனிமூனும் இட் ஷுட் பி ஓவர் வித் டிஎம்கே. ஏன்னா 5 வருஷத்துக்கும் அவரையே தடவி கொண்டு உட்கார்ந்துருந்தால் அப்புறம் என்ன, நம்முடைய கட்சியை எப்படி வளர்ப்பது, நம்முடைய கருத்துக்களை எப்படி சொல்வது? இந்த அரசு செய்கின்ற பிழைகளை மக்களுக்கு சொல்வதா வேண்டாமா? இந்த அரசு என்ன தேவ உலகத்திலிருந்து இறங்கி வந்த அரசா, பிழையே செய்யாத அரசா? இவர்களை எப்படி விமர்சிப்பது? வேங்க வேலை பற்றி நீ பேச முடியாத நிலையை அடைந்திருக்கிறாய், புரிய வேண்டாமா? எல்லாவற்றிலும் ஒன்றுமே பேச முடியாது. அதுக்கு கேட்டால் இவர் சொல்லுகிறார், கூட்டணி அரசியலில் எப்படி பேச முடியும் என்று சொல்கிறார். கூட்டணி அரசியலை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற விதம் தவறானது. ஏன் தனி கட்சி வைத்திருக்கிறாய், ஏன் தனி கொடி வைத்திருக்கிறாய்? ஸோ யூ கம் அவுட் ஆஃப்டர் த போல்ஸ். இல்லை, அவரால் தனித்து செயல்பட முடியுங்களா? அப்படி வெளியில் வந்தார், அது வேறு விஷயம். ஆனாலும் தனித்துத்தான் கட்சியை வளர்க்க முடியும். இவருடைய கொள்கை தனி, இதுவும் அதுவும் ஒன்று என்றால் அந்த கட்சியிலேயே சேர்ந்து விடலாம், தனி கொடியை எடுத்தறிந்து விடலாம். முடியாது என்று சொல்லுகின்ற போது நீ தனி கட்சியை உன்னுடைய கருத்துப்படி கொண்டு போ. அது எதிர்க்கட்சிகள் தப்பு செய்வதை சொல்வது போல, மத்திய அரசாங்கம் செய்வதை சொல்வது போல, ஸ்டாலின் செய்வதையும் விமர்சித்தால்தான் உன்னுடைய கட்சி வளருமே தவிர, இல்லாவிட்டால் 2 இடம், பிறகு 3 இடம், இன்னொரு கட்சியோடு சேர்ந்து 3 இடம் வாங்கலாம். இப்படியே தான் இருக்க வேண்டுமே தவிர, இப்படித்தான் இருக்கிறது கம்யூனிஸ்டுகள். பார்த்து நாம் தனித்தன்மையோடு அரசியல் நடத்த வேண்டுமென்றால் ஃபஸ்ட்டு யூ ஷுட் கம் அவுட். எப்பொழுது முதலமைச்சராக என்பது அப்புறம் முடிவு செய்யலாம். இந்த 2 இடத்துலேருந்து 4 இடத்திற்கு எப்படி போகுது, 4 இடத்துலேருந்து 8 இடத்திற்கு எப்படி போகுது என்பதற்கு நீங்கள் முதலில் வெளியே வர வேண்டும். வெளியே வருவது என்றால் நான் சொல்லுகிறேன், அடுத்த தேர்தலுக்கு தான் கூட்டணியை பற்றி பேச வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு நீ சொந்த கட்சி தான் நடத்த வேண்டும். இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா வந்துட்டு சமீபத்தில் அந்த நாணயம் வெளியீட்டு விழா நடந்துச்சிங்க. அதில் பாஜக கலந்து கொண்டாங்க. ஏன் வந்துட்டு காங்கிரஸ் மட்டும் கலந்துக்கலாம்?
இருவேறு பிஜேபி முன்னிலை வகிக்கின்ற ஒன்றில் காங்கிரஸ் சேர மாட்டார்கள். இல்ல அன்னைக்கு முதல்வர் என்ன சொன்னாலும் அந்த விழாவில் இது மத்திய அரசு நடத்தக்கூடிய விழான்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு? அதெல்லாம் புழுவார் அவர். நான் ஒன்று சொல்லுறேன், இன்னைக்கு தமிழக அரசு நடத்தக்கூடிய தமிழக அரசு நடத்துகின்ற விழா தானே அது. எம்ஜிஆருக்கு விழாவை அவர்கள் தான் நடத்தினார்கள், அதுபோல் நீயும் நடத்து. எதற்கு அவனை கூப்பிட வேண்டும்? தமிழ்நாடு என்ற பெயரே வரவில்லை, எங்களுக்கு இப்போ நிதி கேட்டால் ஒதுக்குவதில்லை என்று ஆய்வு என்று குதியாய் குதித்து விட்டேன். நான் கவர்னர் மாளிகைக்குள் காலை வைக்க மாட்டேன், இப்பொழுது என்ன அங்கே போய் டீ குடித்து கொண்டு தோளோடு தோல் உரசி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். அப்புறம் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லுகிறார், இதில் ரொம்ப அசிங்கப்பட்டது நம்முடைய கூட்டணி கட்சிகள் தான், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள். இவர் பேசுகிறார், ஸ்டாலின் கருணாநிதியை போல வேண்டிய அவசியம் கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பது போல ராஜ்நாத் சிங்குக்கு இல்லை. ஆனாலும் அவர் அப்படி பேசியது கிளுகிழுப்பை ஏற்படுத்தியது. கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கிறது நான் கேட்கிறேன். அப்படி சொல்லுகிறாய், கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற அவசியம் போல ராஜ்நாத் சிங்குக்கு இல்லை என்று சொல்ல. கூட்டணி கட்சிக்கு அவசியம் இருக்கிறது என்று நீ கருதுகிறாய். என்ன அவசியம்? உனக்கு ஒவ்வொரு நாளும் முதுகு தைத்து விட வேண்டிய கட்டாயம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பதாகவும், அதுதான் இயல்பு என்றும், அந்த இயல்பை நீ கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை என்றும், ஆனாலும் கடைபிடித்தாயே என்றும் மகிழ்கிறார். கூட்டணி கட்சி எதற்காக இது செய்கிறது? என்ன அவசியம்? புகழ்ச்சி என்பது உண்மையாக இருந்து நீ யாரையும் புகழ். அவசியம் கருதி என்ன புகழ்வது என்று கேட்கிறார். அப்படின்னா எதிர்பார்ப்பு கருதி என்று அர்த்தம். அவசியம் கருதி புகழ்கிறார்கள் என்றால் எதிர்பார்ப்பு கருதி. எதிர்பார்ப்பு என்ன உனக்கு? 25 கோடி தருவார்கள், 2 சீட்டு தருவார்கள் என்பதா? கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்தி விட்டார். அவர்களெல்லாம் நான் போடுகின்ற பிச்சைக்கு எங்களை புகழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இதில் ராஜ்நாத் சிங்குக்கு பெருமை என்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு கேவலமான கேவலம். அந்த விழாவில் காங்கிரஸ் ஒரு பக்கம் கலந்துக்கவில்லை என்றாலும் திருமாவளவன் அவர்களுக்கும் அழைப்பு விடல, அவரும் கலந்துக்கலன்ற மாதிரி வருது. அது எனக்கு தெரியாது, இதெல்லாம் என்ன யார் கலந்து கொண்டாடு இல்லை என்று எனக்கு தெரியாது. நேரில் வந்து மோடியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அதனால்தான் அதற்கு பிறகு கவர்னர் மாளிகைக்குள் கால் வைக்கிறார். வான வேடிக்கைகள் போட்டு ராஜ்நாத் சிங்கை வரவேற்கிறார்கள். ராஜ்நாத் சிங்கு புகழ வேண்டிய அவசியமே இல்லையே, புகழ்ந்து விட்டாரே என்று நெகிழ்ந்து போகிறார் நம்முடைய ஸ்டாலின். இவையெல்லாம் சபரீசனை நம்முடைய ராஜ்நாத் செய்து அதானி சந்தித்ததற்கு பிறகு நடக்கின்ற நிகழ்ச்சி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பவர் சென்டராக சபரீசன் வில் பிகம் தி பவர் சென்டர் இன் டிஎம்கே. சரி, அவனுக்கு தான் தெரியும் பவர் சென்டர் உதயநிதியா, ஸ்டாலினா, கனிமொழியா, சபரீசனா, அதெல்லாம் எப்படி ஹவு டு ஹேண்டில் தி ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் என்று அவர்கள் என்ன மன்னர்கள் அதெல்லாம். அதனால் இதெல்லாம் தடவி கொண்டு வந்து விட்டு கடைசியாக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பணம் போதுமான அளவு அரசுக்கு இல்லை என்றெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். நிறைய பணம் வருகிறது, பத்திரப்பதிவுத்துறையில் வருகிறது, அதில் வருகிறது, எல்லாம் வருகிறது. இவர்களுக்கு ஒரே ஒரு பயன்தான், இந்த பின்வழியாக நமக்கு வருகின்ற பணத்தை அவன் கணக்கெடுத்து கொண்டே இருக்கிறானே. முன்வழியாக அரசுக்கு வருகின்ற பணம் வேறு, பின்வழியாக ஒரு இவன் கணக்கெடுத்து கொண்டே இருக்கிறானே. நம்ம எல்லோரையும் கொண்டு போய் புழல் சிறையில் வைத்து விட்டால் பிறகு என்ன செய்வது என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. வரிசையாக தண்டிக்கப்படுவதற்கு மந்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள். ஆகவே எல்லாரும் புழல் சிறைக்கு போய்விட்டால் யாரை வைத்து கொண்டு நாடாள்வது? கடைசியில் நம்மையும் கொண்டு போய் வைத்து விடுவார்களே என்கின்ற அச்சம் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆகவே முதலில் அரசை காப்பாற்ற வேண்டும் இல்லை, ஏற்கனவே சேர்த்த சொத்தை காப்பாற்ற வேண்டும், சிறைக்கு போகாமல் நம்முடைய மந்திரி சபையை காப்பாற்ற வேண்டும். அப்புறம் அடுத்த தடவை வந்தால் வருவோம், இல்லாவிட்டால் பின்னால் பார்த்து கொள்வோம். இப்பொழுது என்ன இருக்கிறது? சிறையில் இருந்தால் ஒன்றும் நடக்காது என்பது தான் திமுகவினுடைய நிகழ்கால அரசியல். ஆகவே இனிமேல் பிஜேபியை உரசி அவர்கள் போகவே மாட்டார்கள். இனிமேல் கவர்னர் ஸ்டாலினை ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்புறம் நம்முடைய அண்ணாமலையும் ஒன்றும் சொல்ல மாட்டார். சரிங்க, இந்த இப்போ 50 ரூபாய் நோட்டு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கலாம் பணத்தில், அதில் காந்தியின் போட்டோவுக்கு வந்துட்டு 50 ரூபான்றது 50 ரூபா மதிப்பு தாங்கய்யா. ஆனால் கலைஞரோட அந்த காயின் 100 ரூபான்றது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிக்கிறாரு. எல்லாம் திமுகவில் அடித்து வைத்திருக்கிறார்கள். வாங்க என்றால் ஒரு 10,000 காசுகள் வாங்குவார்கள். எல்லாம் அதாவது என்ன செய்தால் ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சி தரும் என்பது திமுககாரன் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே ஐயா போகையில் போடுவான், ஒரு கும்பிடு போட்டு இங்கே வருங்க வாங்கிட்டேன்னு அப்படி வாங்கிட்டியா சரி. அந்த காலத்தில் கருணாநிதி என்ன பண்ணுவார், தொல்காப்பிய புத்தகத்துக்கு ஒரே எழுதி வெளியிடுவார். தொல்காப்பியமும் இவனுக்கு தெரியாது, தொல்காப்பியமும் தெரியாது. ஒவ்வொருத்தனும் அப்போவே 800 ரூபா 1000 ரூபாய் புத்தகத்துக்கு விலை வைத்திருப்பார்கள். எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு கருணாநிதியிடம் வந்து புத்தகத்தோடு கும்பிட்டு விட்டு போவான். அதனுடைய பொருள் வாங்கி விட்டேன், கருணாநிதிக்கு தெரியும். அது மாதிரி பொழுது இந்த காசு கலைஞர் கனவில்ல திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, 1 ரூபா கூட கேட்டால் கொடுக்காதீங்க,
அதை எடுக்கிறது அந்த மாதிரி வாங்குறதுக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் துரைமுருகன் வந்துட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்னென்னு அந்த காசை வாங்க வேண்டாம்னா லஞ்சம் கொடுக்காதீங்க யாருக்கும், இந்த மாதிரி செயல்படுறவங்க பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்கய்யா. யார் லஞ்சத்தை இது துரைமுருகன் பேசியிருக்காரா? அடாடாடாடாடா, இது என்ன, இது ரொம்ப அட்டுழியமாக இருக்குது. என்ன அவர் பேசினார் என்று சொன்னால் நாடு மாறிவிட்டது என்று பொருளா, இல்லை சேர்த்து முடித்து விட்டோம் என்று பொருளா, என்ன பொருள் என்று தெரியல. அந்த மலையை தவிர காட்பாடி பூரா அவனுடைய துரைமுருகனுக்கு தான் சொந்தம். துரைமுருகன் சாதாரண தாய்க்கு அவருடைய தாலியை அடமானம் வைத்து பரீட்சை எழுதி வந்தவர். செய்த தொழில் ஒன்றும் இல்லை. கருணாநிதியோடு அரசியல் நடத்தினார் என்பதே இன்றைக்கு காட்பாடியின் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அவரை ஆக்கியிருக்கிறது. அவருக்கு லஞ்சத்தை பற்றி ஒரு கருத்து வருகிறது என்று சொன்னால், ஐயோ, இது எவ்வளவு பெரிய விஷயம். யார் செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதே போல குண்டர் சட்டத்தை வந்துட்டு அரசு எதை பயன்படுத்தி போடுகிறது, எல்லாத்துக்கும் வந்துட்டு குண்டர் சட்டத்தையும் அரசு கையில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அறிவுரைலாம் வழங்கியிருக்கே, எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எந்த அறிவுரையும் இவர்களுக்கு உரைக்காது. ரொம்ப நாட்டிலே சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, ஒரு நியாயமும் இல்லை. ரொம்ப இந்த கூலிப்படைகள் பெருத்து விட்டன. இதுதான் நிலைமை. நான் ஒரு சான்று மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். இப்பொழுது அண்மையில் ஏதோ ஒரு பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்ட்காரர்கள் ஒரு ரவுடி, அந்த ரவுடி ஒவ்வொரு தரமும் அவன் மீது 17 வழக்குகள் இருக்கின்றன என்பது வேறு. ஒவ்வொரு தரமும் போய்விட்டான், வந்து விடுவான். பிறகு அது அவனுக்கு மெடல். 17 வழக்கு இருப்பது என்பது அவன் கழுத்தில் போட்டுக்கொள்கிற மெடல். அவன் என்ன செய்கிறான், ஆட்டோக்காரர்களிடம் போய் தினந்தோறும் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்கிறான். ஆட்டோக்காரர்களால் தாங்க முடியவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லோரும் போய் இவனை கொலை செய்து விடுகிறார்கள். இப்பொழுது 2 நாளைக்கு முந்தைய செய்தி, கொலை செய்து விடுகிறார். பிறகு இவர்கள் தூக்குக்கு போகிறார். அவனை கொலை செய்து விட்டார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், மாமூல் கேட்டு ஒரு ரவுடி தொந்தரவு செய்கிறான் என்பதை ஒரு அரசு கையாள முடியாத காரணத்தினாலே போலீஸுக்கு போனால் இது எடுபடாது என்கின்ற நிலை இருப்பதினால்தான் இவனே கொலை செய்கிறான். இவனே கொலை செய்து விட்டு இவனும் தூக்குக்கு போக போகிறான். அந்த ஆத்திரத்தில் இவனுக்கு கண் தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போலீஸ் இந்த நடவடிக்கை மாமூல் கேட்கிறான்னு சொன்னால் போலீஸ் அவனை பிடித்து உள்ளே வைத்து 2 சாத்தி சிறைக்கு அனுப்பினால் கதை முடிந்திருக்கும். இதை இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றத்தக்க அரசு இல்லாத காரணத்தினாலே போலீஸ்காரர்கள் எந்த முக்கியமான ஒரு விவகாரத்துக்கும் வராத காரணத்தினாலே கொலைகள் பெருகுகின்றன. பிறகு அவனே நியாயம் தீர்த்து கொள்ள புறப்படுகிறான். போலீஸ் நமக்காக காரியம் செய்ய மாட்டான். அரசுக்கு சொன்னால் அது காதில் விடாது. ஆகவே நாமே நம்முடைய குறைபாட்டை தீர்த்து கொள்வோம், தொந்தரவை நீக்கிக் கொள்வோம் என்று போய் கொலை செய்கிறான். பிறகு இவன் அதற்கு பிந்திய விளைவு என்ன என்று இவனுக்கு அறிவில்லை. இவன் தூவுக்கு போகிறான். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், நாட்டிலே சட்டம் இல்லை, ஒழுங்கில்லை, அமைதி இல்லை, எதுவும் இல்லை. போலீஸ் அதிகாரம் என்பது தவறானவர்களுக்குரிய அதிகாரமாக இருக்கிற காரணத்தினாலே ஆட்டோக்காரர்கள் தாங்களே நியாயத்தை, தாங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தூவுக்கு போகிறார். ஒரு மனிதன், நீங்களோ நானோ ஆட்டோக்காரனோ, நமக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு இந்த அரசு தீர்வு காணுமானால் நாமெல்லாம் இயல்பான மனிதர்களாக இருக்கலாம். இல்லாவிட்டால் நாம் எல்லோரும் கொலைகாரர்களாக மாற வேண்டியதுதான். இது இந்த நாடு ஆளப்படவில்லை, ஆட்சி முறை சரியில்லை என்பதற்கான அடையாளம் இது. ஆகவே இனிமேல் ஒவ்வொருவனும் அவனவன் படியை தீர்த்து கொள்ள புறப்பட்டால் அரசு எதற்கு, நீதிமன்றத்துக்கு, எல்லாத்தையும் கலை. இந்த அளவுக்கு யோக்கியதை இல்லாமல் நாடாளுகின்ற ஒரு கட்சி எப்படி நிற்கும்? இந்த சமயத்தில் விஜய் நுழைந்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டால் இந்த அழுக்கை நீக்குவது என்பது எளிது. இல்லாவிட்டால் அந்த வருகை பயனற்று போய்விடும். அது அவர்தான் அதை ஊக்கப்படுத்தி புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். ஓகே, அந்த கடைசியாக இந்த பெண்களுக்கான அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து நிலவுகிறதாங்க. கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட துயரம். அடுத்தது தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் வந்துட்டு இது போன்ற ஒரு சம்பவம் வந்து ஏற்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிறுவனம். நான் தான் சொல்லல, சட்டமே இங்கே இல்லை. தேர் இஸ் நோ ரூல் ஆஃப் லா. எல்லாரும் அவனவன் தீர்த்து கொண்டால் தீர்த்து கொள்ளலாம். பெண்களெல்லாம் வழி இல்லாமல் படுகின்ற நிலைமை தான் ஏற்படும். என்ன பிறகு அவனை பிடித்து ஏதோ சரியாக அனுப்புவார்கள், இல்லை அனுப்பாமலும் பல வழக்குகள் போகும். ஆகவே இங்கே அரசு இல்லை. தேர் இஸ் நோ ரூல் ஆஃப் லா, தேர் இஸ் நோ கவர்மெண்ட். கவர்மெண்ட் இஸ் கரப்ட். அவர்களுக்கு வேறு எதுவோ ஒன்று இது இல்லை. ஆகவே இந்த நாடு இப்படித்தான் இருக்கும். இதுதான் மம்தாவினுடைய அரசியலும் நடக்கிறது. ஆனால் இவர்களுக்கு என்ன ஒரே ஒரு வசதி என்றால், 12% சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு இவன் எந்த சட்டமே இல்லாத சட்டங்களை கையாண்டாலும் இவனுக்கு ஓட்டு போடுகிறார்கள், திமுகவுக்கு ஓட்டு போடுகிறார்கள். மோடி எதிர்ப்பு ஒன்று தான் அவர்களுக்கு அடிப்படை. அதே மோடி எதிர்ப்பில் மம்தாவுக்கு ஓட்டு போடுகிறார்கள். இங்கே 12%, அங்கே 30%.
ஆகவே மம்தா இன்னும் பல கொலைகள் நடந்தாலும் 10% அவருடைய முயற்சியில் வாங்கினால் போதும், 30% 8 மணிக்கே விழுந்து விடும். இப்படிப்பட்ட ஒரு மூடத்தனமான போக்கு ஒன்று அரசியலுக்குள்ளே நிலவுகின்ற போது மோடியை எதிர்ப்பதென்றால் கண்மூடித்தனமாக மம்தா என்ன அட்டூழியம் செய்தாலும் கண்டுகொள்வதில்லை, ஸ்டாலின் என்ன அட்டூழியம் செய்தாலும் கண்டுகொள்வதில்லை என்பதற்காக வாக்குகள் போட்டால் இவர்களை தோற்கடிக்கவே முடியாது. அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சட்டம் இல்லை, ஒழுங்கில்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, அறம் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை, சிறுமிகள் வன்கொடுமை என்றது தமிழகத்தில் தொடர்கதையாக இருக்கிறது. இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலே மாணவர்கள் பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு ஒரு அதை அந்த ஆட்டோக்காரன்ட்ட போய் கேட்கணும். ஆட்டோக்காரன் எதற்காக ரவுடியை கொலை செய்ய போனான்? இவனிடமிருந்து பாதுகாப்பை அரசு தராத காரணத்தினால் இவனை நேரடியாக கொலை செய்கின்றான். ஆகவே இந்த அரசு பாதுகாப்பாக இருக்கிறது என்பது மாதிரி ஒரு வடிகட்டிய பொய் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. பாருங்கள், நீங்கள் எந்த பெண்ணும் வீதியில் நடக்க முடியாது. திமுக இன்னொரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் எந்த பெண்ணும் வீதியில் இறங்கி நடக்க முடியாது. பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க.